Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Wordsworth's Preface to Lyrical Ballad. And the preface was actually appended to 1800 edition of Wordsworth's Lyrical Ballad. Lyrical Ballad வந்து 1798ல பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன் அப்படின்னா கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, த சாய்ஸ் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் போயட்ரி அந்த லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி ட்ரிவியல்னு சொன்னாங்க. அதனால தன்னுடைய போயட்ரியை டிஃபைன் பண்ணும் விதமாக ஒரு ப்ரிஃபெஸை ஆட் பண்ணாரு. 1800 அப்படிங்கிற இயர்ல ஒரு ப்ரிஃபெஸ் ஆட் பண்ணார். அந்த இதில் வந்து நம்ம மிடில் இருக்கோம். இப்போ மிடில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் மேக்ஸ் அ ஒர்க் more dramatic அப்படின்னு கேட்டீங்கன்னா, a work is more dramatic only when it adheres to natural language. ஒரு லாங்குவேஜ் எப்பதான் ஒரு போயட்ரி எப்போ வந்து ரொம்ப dramatic-ஆ இருக்குமா? Not when it is bit artificially cooked up, only when it is written very close to natural language, then it will be dramatic. அப்படி நேச்சுரல் இந்த காமன் மேன்ஸ் லாங்குவேஜ் அல்லது நேச்சுரலாக வரக்கூடிய அந்த லாங்குவேஜை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த ஒர்க் என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்துடும். இட் வில் பி நான் ட்ராமாட்டிக். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? எஸ் சார். அப்போ ஒரு ட்ராமாட்டிக் எலமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நேச்சுரலான லாங்குவேஜ் பயன்படுத்தணும். ஆர்டிஃபிஷியாலிட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the poetic language is not found in dramatic parts of the work. ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்ல ட்ராமாட்டிக் பார்ட் இருக்கு. அந்த ட்ராமாட்டிக் பார்ட்ல தான் poetic language இருக்கா அப்படின்னா இல்ல, ட்ராமாட்டிக் பார்ட்ல poetic language இல்ல. It is there where the poet speaks directly. இங்கெல்லாம் நம்ம ஒரு டிராமாட்டிக் காம்போசிஷன் இருக்கு, அதுல ஒரு கேரக்டர் பேசுற மாதிரி இருக்கிறதுல வந்து டிராமாட்டிக் எலமெண்ட்ஸ் இருக்காது, பொயட்டிக் எலமெண்ட் இருக்காது. எங்க வந்து அந்த போயட்டே வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரோ அந்த இடத்துல பொயட்டிக் எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேர்ட்ஸ்வர்த் தெளிவா சொல்றார். Is the information clear, teachers? Right. இப்போ அடுத்தது வந்து திருப்பியும் அந்த போயட்டு அவருக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. வாட் டஸ் அ போயட் டூ? நிறைய அப்படியே முன்னும் பின்னுமாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். இருக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். எது கீயா இருக்குமோ, எதெல்லாம் இம்பார்ட்டண்டா வருமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதையும் படிச்சுக்கோங்க, டெக்ஸ்டையும் ஒரு தடவை படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிறது சில நேரங்கள்ல அந்த எக்ஸாமினர் நினைக்கிறதாக இருக்கலாம், சில நேரங்கள் இல்லாமல் போகலாம். அதனால மற்றதையும் நீங்கள் படித்துக் கொள்ளவும். ஏன்னா லைன் பை லைன் டிஸ்கிரிப்ஷன் வில் பி வெரி வெரி டைம் கன்சூமிங். முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அதுவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. நவ் வாட் டஸ் அ போயட் டூ அப்படிங்கும்போது, a poet thinks and feels in the spirit of passions of men. What does a poet do அப்படின்னா, he thinks and feels like what impassioned men would do. ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த மாதிரி எக்ஸைட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அந்த பர்டிகுலர் இமோஷனை ஒரு சாதாரண மனிதன் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு போயட்டும் அந்த இடத்தில் he puts himself in the shoe of any other man and then thinks and feels and writes. இந்த இடத்துல அவர் இருந்தால் எப்படி யோசிச்சிருப்பார், என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு நினைச்சுதான் அந்த நினைச்சதை ஃபீல் பண்ணதை நமக்கு போயட்ரியா கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம் போயட்ஸ் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் பவர்ஃபுல் டிக்ஷன். சில நேரங்களில் போயட்ஸ் வந்து they have complete command over diction. They use diction in order to create imagery. Imagery in a choice of words which create a mental picture. சில நேரத்துல வேர்ட்ஸ் வந்து அவங்க கையில வச்சு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி
ஒரு பவர்ஃபுல் இமேஜை, ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுவாங்க. சில நேரம் they become slaves to the poetic diction. இதுவும் பாசிபிளா இருக்கு சார். சில பேர் நிறைய வேர்ட்ஸ் படிச்சவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியாமலே வரும் பொழுது வேற வழி இல்லாம அந்த வேர்ட்ஸ் பின்னாடியே ஓடுறது. அந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ரைட். வாட் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் போயட்ரி அப்படிங்கிறத பத்தியும் வேர்ட்ஸ்வொர்த் ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ல பேசுறாரு. வாட் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் போயட்ரி? த எண்ட் பாயிண்ட் ஆஃப் போயட்ரி இஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குவது தான் ஒரு போயட்ரியினுடைய எண்ட் பாயிண்ட், த ஃபைனல் பாயிண்ட். அந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் இல்ல, திஸ் எக்ஸைட்மெண்ட் must coexist with an overbalance of pleasure. ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வைல்ட் எக்ஸைட்மெண்ட் இல்ல. It should be a balanced excitement which will go hand in hand with pleasure. இந்த ஐடியா புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? What is the end of poetry? What is the ultimate goal of poetry? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். The ultimate goal of poetry is to create excitement in coexistence with overbalance of pleasure. Pleasure and excitement ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுப்பது தான் ஒரு போயட்ரியுடைய இலக்கு. அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ண போறாரா, நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பாசிங் ரெஃபரன்ஸா சொல்ல போறாரு. என்ன? The meter of the old ballad is very artless. இந்த பழைய பாலட்ல இருக்குல்ல, அதுல இருக்கிற மீட்டர் அப்படிங்கிறது என்னவா இல்ல, it is not very artful, it is artless. அதே நேரத்துல he appreciates Shakespeare's use of pathetic beyond the bounds of pleasure. Who is very good in using pathetic or pathos சூப்பர்பா பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஓகேவா டீச்சர்ஸ்? இந்த இன்ஃபர்மேஷன் புரிந்துதா? Okay. Now, why is pleasure important அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. According to William Wordsworth, pleasure is important because this pleasure is actually the chief feeder of the mind. எல்லாமே personification யூஸ் பண்ணியிருக்காரு. Okay, pleasure is the great spring of activity of our mind. நம்ம மைண்டுக்கு தீனி போடக்கூடியது எது அப்படின்னா இட் இஸ் பிளஷர். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நமக்கு அது பிளஷரபிளா இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மைண்ட் அதை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கும், அதை பத்தியே அசை போட்டு கொண்டிருக்கும். அப்ப வாட் ஃபீட்ஸ் த மைண்ட் அப்படின்னா இட் இஸ் த பிளஷர் தட் ஃபீட்ஸ் த மைண்ட். அப்புறம் பிளஷர் எப்படி உருவாக்குறது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அந்த பிளஷர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு போயட் வந்து ஒரு போயட்ரியில ஒரு பேட்டர்ன் உருவாக்குறாரு. அந்த பேட்டர்னை நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, உள்ள எடுத்துக்கிட்டு கடந்த காலத்தில் அது சந்தித்த சிமிலாரிட்டிஸ் அல்லது டிசிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி பிளஷர் டிரைவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு ஏற்கனவே அவர் சொன்ன டெஃபினிஷனை திருப்பியும் ரீஇட்டரேட் பண்றாரு. வாட் இஸ் த டெஃபினிஷன்? Poetry is a spontaneous overflow of powerful feeling. It takes its origin. இதுதான் complete comprehensive definition. மற்றதெல்லாமே part by part. இப்பதான் final definition of poetry. Are you there, teachers? இது புரிஞ்சுதா? Yes, sir. இந்த டெஃபினிஷனை அப்படியே நீங்க பை ஹார்ட் பண்ணிருங்க. Wordsworth definition of poetry. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் வந்து அங்க இம்பார்ட்டன்ட்னு போட முடியல, அங்க டாட்லாம் போட முடியாது இந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல. அதனால ஐ ஹவ் புட் இட் லைக் தட். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் போயட்ரி. இதை கம்ப்ளீட் டெஃபினிஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அதற்கப்புறம் he is going to pass some comment on a few writers. அதுதான் அந்த லாஸ்ட் செக்ஷன். என்ன பண்ண போறாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. he celebrates Alexander Pope for what அப்படின்னா for writing very good poetry, for giving very good pleasure and passion to the readers by his verse. என்ன verse அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் particularly he is appreciating
certain poems. என்ன poem அப்படின்னா குட்டி பிளேக் அப்படின்னு ஒரு poem, ஹாரி கில் அப்படிங்கிற ஒரு poem. இந்த ரெண்டு poemையும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாரு. They appear to be rude, but they carry genuine feelings and emotions. What are the rudest poems in the collection? Goody Blake and Harry Gill. In the information புரிஞ்சுதா teachers? Yes, ma'am. Okay. அதற்கு அடுத்தது டாக்டர் ஜான்சன் இருக்கார் இல்லையா? டாக்டர் ஜான்சனை வந்து இவர் பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணல. யாரை வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்ரிஷியேட் பண்ணல? Okay. அப்போ டாக்டர் சாமுவல் ஜான்சன் அக்கார்டிங் டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இஸ் a writer of parodies. Okay, அவர் வந்து he is a writer of parody. Okay, அப்படின்னு சொல்லிட்டு the matter expressed in Dr. Johnson's stanza is contemptible. அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் சாமுவல் ஜான்சன் இஸ் ஆக்சுவலி treating a very simple thing in a poem, but he has not done justice to the poem. What is a poem அப்படின்னா, Babes in the Wood. Babes in the Wood ன்னு ஒரு poem எழுதினாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துக்கிட்டாரு. அந்த சிம்பிள் சப்ஜெக்ட் மேட்டரை என்ன பண்ணல, எம்பலிஷ் பண்ணி போயட்ரி எழுதல. He has not done justice to the subject that he has taken. The treatment should be a dignified treatment. அந்த dignified treatment கொடுக்கல. அதனால இவருக்கு டாக்டர் சாமுவல் ஜான்சனை பிடிக்கல. Is the information clear, teachers? அப்ப according to William Wordsworth, who is a very good person of literary taste. யாருக்கு சார் லிட்ரரி டேஸ்ட் உண்மையாலுமே இருக்கு அப்படிங்கும்போது, he is appreciating this particular man. யாரு? Sir Joshua Reynolds is appreciated as a person with a very good literary taste. Okay, then towards the end of this particular section of this particular work, ரொம்ப அழகா சொல்றாரு. This is preface to lyrical ballad. அவர் சொல்றாரு, what is genuine poetry? போயட்ரியை பத்தி சொல்லிட்டே வந்தாரு. இப்ப genuine poetryனா என்ன? genuineனா என்ன? What do you mean by genuine, teachers? ட்ரூ தானே சொல்லுவோம், ரியல் ஆர் ட்ரூ. உண்மையான கவிதை என்றால் என்ன அப்படிங்கும்போது அழகா சொல்றாரு, in its nature, உண்மையான கவிதை in its nature is well adapted to interest human beings permanently. எல்லா மனிதர்களுக்கும் காலத்தையும் கடந்து ஒரு கவிதை வந்து தீனி போடும் என்றால் அந்த கவிதை தான் genuine poetry. It should interest people even after several centuries, and likewise important in multiplicity and quality of its moral relationship. என்ன சொல்றாரு? That poetry which is moral and which appeals to people after several generations, that is called great poetry. அந்த மாதிரி ஒரு போயட்ரியை தான் நான் எழுதியிருக்கேன். அது உண்மையா இல்லையா அப்படின்னு இந்த ரீடர்ஸ் வந்து இந்த வால்யூமை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் டீச்சர்ஸ், நமக்கு ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் முடிந்தது.